நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி. நிஃப்டியோட இந்த பகுதியை கவனிங்க. இங்க உங்களுக்கு 2 அளவு இருக்கும். 2 டபுள் லைன் ஒரு அளவு குடுத்துருப்பேன். ஸோ அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு அளவு குடுத்துருக்கேன். இதுக்கு நடுவுல 2 அளவு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல எப்பல்லாம் இந்த பகுதிய ஒடிக்குதோ, ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அதேபோல இந்த இத ஒடிக்கும்போது மூவ்மெண்ட் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து ரேஞ்சா தான் இருக்கும் மார்க்கெட். மார்க்கெட் இந்த பகுதிய கடந்துட்டா, அன்னைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கும். ஸோ தொடர்ந்து மார்க்கெட் இந்த பகுதிக்கு மேல நின்னுச்சு அப்படின்னா, அன்னைக்கு அப் ட்ரெண்டா இருக்கும். அடுத்து மார்க்கெட் அதிகபட்சமா இந்த ஜோன் போச்சு அப்படின்னா, இங்கேருந்து திரும்புறதுக்கு முயற்சி பண்ணும். ஒருவேள இந்த மேல அதாவது 24,578க்கு மேல அது வந்து ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா, இத பிரேக் பண்ண முயற்சி பண்ணும். அப்படி இல்ல அப்படின்னா, மேக்ஸிமம் ரிவர்சல் ஆகும். அதே போல தான். ஒருவேள டவுன் ட்ரெண்ட் வந்தா, இந்த பகுதிக்கு கீழ நின்னுச்சுன்னா, அன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல தான் இந்த பகுதியில வந்தது அப்படின்னா, மார்க்கெட் ரிவர்ஸ்க்கு முயற்சி பண்ணும். 24,142க்கு கீழ மார்க்கெட் ஓடிச்சா, இந்த லெவல்ல வந்து மறுபடியும் ரிவர்ஸ்க்கு முயற்சி பண்ணும். ஒரு நாளைக்கு நிஃப்டி சாதாரணமா நகரக்கூடிய வாய்ப்புகளா தினமும் நம்ம பார்க்க முடியும். இத தவிர்த்து ஒரு பெரிய கேப் அப் அல்லது ஒரு பெரிய கேப் டவுன் அது போல சந்தை வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இந்த அளவுகள் மாறும். ஆனா, இந்த பகுதிக்குள்ள வந்தா நம்மளுடைய அளவுகள கண்டிப்பா அது ரீடெஸ்ட் பண்ணும். நான் செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவில் பகிரப்படும் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ இது பரிந்துரை கிடையாது. வர்த்தகம் செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்தாலோசிக்கவும். உங்கள் லாப நஷ்டங்களுக்கு நான் பொறுப்பல்ல.